வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் தக்காளியிலேருந்து தக்காளி விதை எப்படி கரெக்டான முறையில் எடுக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 4 பழத்துலேருந்து தான் நான் விதை எடுக்க போகிறேன். அதுக்கு 4 டம்ளர்லேயும் தனித்தனியாக பேர் எழுதி டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா எந்தெந்த பழம் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ வாங்க எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல தக்காளி பழத்தை வந்து 2ஆக அரிஞ்சிக்குங்க. இது பார்த்திங்கன்னா வரி தக்காளி, அப்படின்னா லைப்ரியன் தக்காளின்னு சொல்லுவாங்க. பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விடுங்க. அந்த சாரும் விதைகளும் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கையால் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இருக்கிற எல்லா பழத்தையும் அதே மாதிரி அந்தந்த டம்ளரில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ சாறு புழிஞ்சாச்சு. இப்போ இதை நிழலான இடத்துல வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 2 நாளைக்கு அப்படியே இந்த விதைகள் எல்லாமே வச்சுருங்க. இப்போ 2 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு பூர்ணம் பூத்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதையை சுற்றி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே நம்மளுக்கு போயிருக்கும். விதையை தனியாக பிரித்து கொடுத்துருந்துருக்கும். இப்போ இதை கழுவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெள்ளை கலரில் விதைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதை நீங்கள் ஃபேனில் அப்படிலாம் வீட்டிலே ஒரு நிழலான இடத்துல வச்சிட்டிங்கன்னா விதைகள் உங்களுக்கு காஞ்சிரும். இப்போ பாருங்கள், எனக்கு அப்படியே ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ இதை நீங்கள் கையாலே அப்படியே நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா போதும். விதைகள் உங்களுக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும். ஒட்டிட்டு அப்படி எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்குமே இந்த விதைகளை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் என்னோடய தக்காளி விதைகளை நான் ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சுட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய அனுபவம் தான் இது.